ஸ்ரீலங்கால நடந்தது. அது வந்து 16 to 26 மே வரைக்கும் மார்ச் வரைக்கும் நடந்தது. என்ன கேட்டகரியில கலந்துக்கிட்டீங்க? அண்டர் 12 கேர்ள்ஸ்ல கலந்துக்கிட்டேன். அதில் கிளாசிக்கல் சில்வர் மெடலும், ரேபிட் சில்வர் மெடலும், பிளிட்ஸில் கோல்டு மெடலும் வின் பண்ணியிருக்கேன். 500 பிளேயர்ஸ்க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் அண்டர் 12 கேர்ள்ஸில் ஆடினேன். எல்லா கண்ட்ரிஸும் டஃபாக தான் ப்ளே பண்ணாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறைய பிளேஸும் எல்லா பிளேஸும் டஃபாக தான் ப்ளே பண்ணாங்க. நீங்கள் விளையாடுனதுல எந்த கண்ட்ரி உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆச்சு? இந்தியா தான். நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறமா 5.5 இயர்ஸ்லேருந்து செஸ் ஆடிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 12 இயர்ஸ் ஆகுது. 6-7 இயர்ஸாக நான் செஸ் விளையாடிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ மெடல் வின் பண்ணிட்டீங்க. இந்தியா தமிழ்நாடு சார்பாக நீங்கள் வின் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்கு. பட் எல்லா டோர்னமெண்ட்டும் நீங்கள் தனியாக தான் போறீங்களா? ஆமாம், எல்லா டோர்னமெண்ட்டும் தனியாக தான் போனேன். ஸ்ரீலங்கா, காமன்வெல்த் மட்டும் மம்மி வந்திருந்தாங்க. இதே மாதிரி எல்லா ஃபாரின் டோர்னமெண்ட்ஸும் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபாரின் டோர்னமெண்ட்ஸ் ஆடினா தான் லைக் ஜிஎம் டைட்டிலெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கு மேலே நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகுது. பூஜா ஸ்ரீ.